உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா அத வேற வடிவில கேட்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தொடர்ந்து ஃப்ரீடம். இது வந்து சில தரப்பினரை வந்து ஏதோ நீங்க இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாரியே எடுத்துட்டு போற மாரி இருக்காதா? தமிழருக்கு ஆதரவாளர் சார். அவ்வளோதான். அதே மாரி ஃப்ரீடம் அது என்னன்னா, அ அது அமைஞ்சது தான். இது பிளான் பண்ணிலாம் பண்ணல. ஆக்சுவலா வந்து இந்த படம் வந்திருக்கணும். ஃப்ரீடம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் 2 படத்துக்கு வரணும். இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும். அந்த படம் வரல. இது ரெடியா இருந்த உடனே அவரு அத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ப்ரொடியூசர்ட்ட இந்த டைம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க. இத கஷ்டப்பட்டு அத எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ, அவங்களோட முடிவ அத விட்டுட்டேன். அப்படிதான். இதுக்கு சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்கலாமே. டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படங்கிறீங்களே. ஆ அதுதான் ஒண்ணு. நான் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நெனச்சோம். சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க, கிடைக்கல. விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம். அதுவும் வந்துருச்சு. அப்புறம் இப்ப எல்லாமே என்னமா இருக்குன்னா, அந்த ஓடிடி இப்ப சார் தான் சொன்னாரு. ஓடிடி கையில தான் எல்லாமே இருக்கு. இப்போ பேரு கூட அவங்க கையில தான் இப்ப போயிருச்சு. இங்கிலீஷ்ல வச்சா தான் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணணும் அப்படின்றது. ஆனா எனக்கு பர்சனலா